அன்புடைய ஊடகவியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் ரோட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. கிட்டத்தட்ட 2004 வந்து சென்னை லைலா கல்லூரி முன்னாள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட 48 ஆய்வுகள் எதிர்த்து விட்டுருக்கேன். இன்றைக்கு காவல்துறை என்னை வந்து இந்த மாதிரி ஒரு சர்வே விடப்படக்கூடாதுன்றது தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா 16ஆம் தேதி வரையும் தேர்தல் ஆணையம் வந்து சர்வே விடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் இன்றைக்கு கோயம்புத்தூர் வந்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தலைவரும் தேசிய தலைவர் அனைத்தும் உற்று நோக்க பார்த்த தேர்தல். அப்படி இருக்கிற போது இந்திய அரசியல் ஜனநாயகம் என்ற ஐபிஎஸ் நிறுவனம் சார்பில் இந்த தேர்தலை நாங்கள் பதிவு செய்ய நோக்கத்திற்காக இந்த கிட்டத்தட்ட 10 நாட்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனோட முடிவை இன்னைக்கு வெளியிடுறோம். இதுல வந்து இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு வெளியிடப்படக்கூடாது, ரத்து செய்யப்படும் சொல்றது மிக கண்டிக்க விஷயம். இது ஜனநாயகத்தில் வாழ்றோமா இல்ல சதுரண்ட வாழ்றோமா கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு ரோட்ல வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. 2004 தொடங்கி இதுவரை இந்த மாதிரி நிலைமை நடந்தல. இது வந்து சர்வதேசத்தினுடைய ஆட்சியை தான் நான் பார்க்கப்படுறேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 38.9% வாக்குகளையும், கணபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 33.4%, 18.5% அதிமுகவும், 6.8 களமணி அவர்களும், அதர்ஸ் வந்து 2.4. இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன், இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி கொள்ள, இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன். எப்போ ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நடைபெற்றாங்களோ இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் நிறுவனத்தின் மூலமாக சவாலிட்டு சொல்கிறேன், வருகிற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அணி வெற்றி பெறும் என்பதில் உண்மையாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு 48 ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செஞ்சிருக்கு. இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும், மக்கள் எல்லாமே ஆர்வமா இருக்காங்க, ஓட்டு போட தயாரா இருக்காங்க. பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். 38.9% வாக்குகளை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிச்சயமா சொல்றேன், இந்த தேர்தலிலே என்னுடைய ஆய்வு தோற்றா நான் என்னுடைய நிறுவனத்தை கழிச்சிட்டு போறேன். எழுதி வச்சு நான் சொல்லிட்டு போறேன். 4000 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 10 நாள் தொகுதி வாரியாக சிங்கநல்லூர், பல்லடம், கவுண்டபாளையம், கோவை தெற்கு, கோவை நார்த், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 தொகுதிகளும் கலவை மேற்கொள்ளப்பட்டு கவுண்டபாளையம் உட்பட இந்த 6 தொகுதியிலும் மேற்கொள்ளப்பட்டு 3281 நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கோம். சந்திக்கப்பட்டு விடப்பட்ட ஆய்வு, இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த ஆய்வு வெற்றி பெறனா என்னுடைய ஐபிஎஸ் நிறுவனத்தை நான் கழிச்சு போறேன். எப்ப காவல்துறை சொல்றேன், சவால் விட்டு சொல்கிறேன், இது ஜனநாயகத்திற்கு முரண்பான செயல். என்னங்க 10 நாளா எடுத்துட்டு இருக்கோம். எல்லா வயசு வரையா 18 வயசு, 20 வயசு, அதுக்கடுத்து 30 வயசு கூட்டப்பட்டாங்க, 45 வயசு கூட்டப்பட்டாங்க, 60 வயசு கூட்டப்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு வாக்கள் தகவல் சேகரிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முடிவு தான் வெளிப்படும். ஏன் இந்த தொகுதியை விடுறேன்னு சொல்லி சொன்னா, தமிழகத்தில் இருக்கிற தேசியம் இருக்கிற உன்னிப்பா பார்க்கப்பட்ட தொகுதி கோவை தொகுதி இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இந்த களப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர். அப்படி இருக்கிற போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெறும் நோக்கத்திற்காக இன்றைக்கு பதிவு நோக்கத்திற்காக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். 10 நாளா வந்து அப்படி வெளியிட்ட போது எங்களுக்கு சொந்த உழைப்பை போட்டு சொந்த கஷ்டப்பட்டு நாங்க வந்து இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு 14 வரையும் டைம் இருக்கு. 14 டைம் இருக்க போது இன்னைக்கு விடலாம் தவறு கிடையாது. 14 தேதிக்கு பிறகு வந்து 48 மணி நேரம் கேடு, 17ஆம் தேதிக்கு பிறகு தான் விடப்படக்கூடாது. தேர்தல் ஆணைய ரூல்ஸ். அப்படி போது காவல்துறை வந்து திட்டமிட்டு பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரத்து செய்யணும், எங்களுக்கு தெரியாம ரத்து செய்யணும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இந்த இதை வெளியிடப்படக்கூடாது சொல்றதுல ரோட்ல இருந்து வெளியிட்டு இருக்கு. இதுதான் ஜனநாயகத்தினுடைய நட்சத்திரமா இருக்கு. இதுதான் நாடு, இதுதான் தமிழ்நாடு, டெமோக்ரசி ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன். எந்த கட்சி? ஐபிஎஸ் நிறுவனம் சார், பிரைவேட் லிமிடெட் சார், தனியார் நிறுவனம் சார். இல்ல வேதனை அளிக்க நான் காவல்துறை சார். ஒரு விஷயம், ஒரு மனிதன் உணர்ச்சி தரக்கூடாது. காவல்துறை அதிகாரி வந்து கிட்டத்தட்ட 48 ஆய்வு விட்டுருக்கேன். இதுவரை எனக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்து இல்ல. இல்ல வருத்தமான அண்ணே, வருத்தமான இல்ல அண்ணே, ரோட்ல வந்து நிக்க அண்ணே ரோட்ல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அண்ணே. அண்ணே பிரஸ் கிளப் நான் காசு கட்டிருக்கேன், என் சொந்த காசு கட்டிருக்கேன். பிரஸ் கிளப் புக் பண்ணிருக்கேன். 2016 டேட் இருக்கேன். நான் 17 பிறகு 48 மணி நேரம் அவகாசம் இருக்கு. அதுக்கு பின்னாடி விடக்கூடாது. இன்னைக்கு விடுறப்ப ரோட்ல இருந்து கொடுக்க வேதனை வழி எனக்கு உணர்ச்சி இருக்குல்ல, எனக்கு கோவமா வராதா? என் சுயமரியா டச் பண்ற விஷயமா இல்லையா? அப்புறம் அந்த வேதனை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து விடுறேன். ஆமா, நேற்று துன்புறுத்தல், போன்ல அத்தனை டார்ச்சல். இது நான் என்ன கேட்கிறேன், நான் 2004 இருந்து விடுறேன். சோ இன்னைக்கு விடுறப்ப மட்டும் ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நான் வந்து இருக்கிற ஃபேக்டர் சொல்லிருக்கேன். 2004 திமுக வெற்றி பெற சொன்ன வெற்றி பெறாம போச்சா? கூட சட்டமன்றத்தில் திமுக வெற்றி பெறாம போச்சா? கூட எம்பி எலெக்ஷன் திமுக வெற்றி பெறாம போச்சா? 5 மாதத்துல சொன்ன வெற்றி பெறாம போச்சா? ஈரோடு எலெக்ஷன் சொன்ன வெற்றி பெறாம போச்சா? அத்தனை நம்பர் 1 இருக்க போது இதுல நம்பர் 1 இருக்குன்னு வெளியிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? இங்க மட்டும் என்ன அரசியல் இருக்கு? இதுவரை 24 வருஷம் அதுக்கு புதுமையா இருக்கு. எனக்கு ரோட்ல நிக்க வேண்டிய ஒரு சர்வேவை ரோட்ல கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்குன்னா இது ஜனநாயக நாட்டை வாழ்றோம். அது வேதனையா இருக்கு. சோ இருந்தாலும் இந்த ஆய்வு கிட்டத்தட்ட 10 நாட்களாக 6 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கு முறையாக வயது வேறையாக ஆண்கள், பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் ஏனைய நபர்களை அனைவரும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தரவுகளை இன்றைக்கு ஊடகத்தின் வாயிலாக விடப்பட்டிருக்கிறோம். நீங்க கட்சி சார்பற்றதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட
பிரஸ் மீட் வந்து பாஜகவினருக்கு அதிகமா பதிவு இல்ல அப்படி கிடையாதுங்க. நாங்க எல்லா குரூப்லயும் போறோம். எங்கிட்ட குரூப்ல 1000 ரிப்போர்ட் சொல்ல 1000 பேர் இருக்காங்க. எல்லா நண்பர்களும் கூட என் குரூப் இருப்பீங்க. அது எல்லா குரூப்லயும் போடப்பட்டிருக்கு. பாஜக திமுக அது திமுக சொன்னா திமுக சொம் பண்ணுவான், அதிமுக சொன்னா அதிமுக சொம் பண்ணுவான், பாஜக ஜெயிக்குன்னு சொன்னா பாஜக சொம் பண்ணுவான். அதாவது இந்த ஜனநாயகத்துல யார் ஒருவரும் நேர்மையான கருத்துக்களை பதிவிட்டா உடனே யாரோ சரம்னு சொல்லுவாங்க. இதுல கிட்டத்தட்ட சார் நான் அப்படி சொல்ல போன ஈரோடு எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி எம்பி எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். போன சட்டமன்ற எலெக்ஷன் திமுக ஜெயிக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த தொகுதி சொன்னா மட்டும் சார் ஏன் சார் இவ்வளவு அரசியல்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இந்த 10 நாளுக்குள்ளதான் இந்தியாவுடைய அரசியல் மாற்றமே தலைவராக மாறி இருக்கு. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒரு பெரிய கவர்ச்சிகரமா மக்கள் மத்தியில் பேசப்படுது. கோவையில் அதுக்கப்புறம் தான் வந்து சார் நேத்து வரை நாங்க ஆய்வு எடுத்திருக்கோம். ஸ்டாலின் ராகுல் இவங்க எல்லாம் பங்கெடுத்த பொறுத்து தான் அது ஒரு பெரிய அசைவுகள் கொடுத்துருக்கு. அப்ப நீங்க 10 நாளைக்கு உள்ள எடுத்த விஷயம் அப்படியே சேஞ்ச் ஆகும். இல்ல அப்டேட் எடுத்துக்கோம் சார். என்னுடைய இந்த இது சேஞ்ச் ஆச்சுன்னா என்னுடைய ஐபிடிஎஸ் தனியார் நிறுவனம் சார், சும்மா இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் கழிச்சு போடுவேன். சரிங்களா? 24 வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கேன். என்ன சார்? சார் இல்ல சார், நான் ஃபீல்டு இருக்கிறாள். நீங்க சராசரி நபரா யாரோ வேற நபரை பேச மாட்டான். 2004 இருந்து இருக்கிற நபர் நான் என்ன யாரும் தெரிஞ்சுட்டு பேசுங்க. நான் போன எம்பி எலெக்ஷன்ல ஒரு 4 எலெக்ஷன் சொல்றேன். போன எம்பி எலெக்ஷன் திமுக கூட்டணி ஜெயிச்சு விக்கிமீடியால போய் பாருங்க, பண்பாடு மக்கள் தொடர்ந்து பாருங்க, நம்பர் 1 நான் தான். அதே மாதிரி போன சட்டமன்ற எலெக்ஷன் சொன்னேன் 130 சொன்னேன், 130 திமுக ஜெயிச்சா